ஏழு தலைமுறைக்கு இருக்கக்கூடிய பாவமும் சாபமும் ஏன் தோஷமும் கூட நீங்க போது மிதுன ராசியில பிறந்த உங்களுக்கு காரணம் சனி பகவானுடைய வக்ரம். இன்றைய பதில சனி பகவானுடைய வக்ரத்தினுடைய பலங்களை தான் நம்ம பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. ஓம் சீம்லாயுத்மிகி கலகஸ்தாயி திமிகி தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, 10ஆம் வீடான மீன ராசியில கர்மச்சனியாக சனிவான் அமர்ந்திருக்கிறாரு. அதனாலே உங்க தலைமுறையில இருக்கக்கூடிய பாவ சாபங்களை தூக்கி கொண்டு வந்து உங்க கண்முன்னாடி நிப்பாட்டி வச்சுட்டாரு. அதனாலே பல காரியங்கள் நடப்பதில் தடை தாமதம் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழல தான் அந்த சனிவான் வக்ரம் அடைகிறாரு. ஜூலை 27ஆம் தேதி வக்ரம் அடையக்கூடிய சனிவான் டிசம்பர் 11ஆம் தேதி கிட்டத்தட்ட 138 நாட்கள் வக்ர நிலையில் இருக்க போறாரு. கர்மச்சனியாக இருக்கக்கூடியவர் இன்னும் கொடுக்கும் சனியாக மாறப்போறார். மேலும் ஒரு சிறப்பு என்னன்னா, உங்க ராசியில் இருக்கக்கூடிய குருவான் ஜூன் 2ஆம் தேதி பயிற்சி அடைஞ்சு கடகராசிக்கு போய் அவருடைய 9ஆம் பார்வை அந்த சனிக்கு கிடைக்குது. அப்போ பாவ சாபங்கள் மற்றும் தோஷங்கள் தெய்வத்தினுடைய பார்வையால் சரியாக போகிறது, தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் சரியாக போகுது. அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனியோட வக்ரத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைனா ரொம்ப நாளா கிடைக்காத புத்திர பாக்கியம் கிடைக்கும். புத்திர தோஷம் இருந்தால் அது சரியாகி புத்திர பாக்கியம் கிடைக்க போது உங்க குடும்பத்துக்கு வாரிசு உருவாக போகுது. முதல்ல. இரண்டாவது, பரம்பரையாக நடத்தக்கூடிய ஒரு தொழில் வேலை, அப்பா அம்மா பார்த்த வேலை தொழில ஒரு பிசினஸ்ல ஒரு பிரச்சனை இருக்குது, அல்லது அவங்க சேர்த்த சொத்துல ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அல்லது அவங்க வழியில வந்த ஒரு நோய் பிரச்சனை உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை முதலில் இப்போது சரியாகும் இந்த 2026. அதுக்கு மிக முக்கியமா தெய்வ வழிபாடுகள் தான் காரணம். இந்த சனி வக்ரத்தின் மூலமாக இந்த ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை உங்களுக்கு சரி பண்ணிக்க முடியும். ஸோ இஷ்ட தெய்வம் மற்றும் குலதெய்வ வழிபாடுகளை தீர்க்கமான முறையில் செய்யணும். அந்த கோயில் ஆலயங்கள்ல அன்னதானம் போன்ற கையங்களை தவறாம நீங்க கலந்துக்கணும். அப்படி செய்யும் போது தலைமுறையில் இருக்கக்கூடிய பாவ தோஷங்கள் மட்டுமல்லாது நோய் பிணி போன்ற விஷயங்கள் சரியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதற்கு அடுத்து மிக முக்கியமா அந்த திருமண தடை நீங்கி திருமண யோகமும் நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகளும் அமைப்பது உறுதி. மற்றவங்க கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தொழில் மற்றும் வேலை ரீதியாக சப்போர்ட்டுக்கு ஆள் உங்களுக்கு வரப்போறாங்க. வேலை மற்றும் தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனை சரியாகி வேலை தொழில நிம்மதியும் லாபமும் வெற்றியும் நிச்சயம் இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அப்போ மிக முக்கியமா இந்த ஒரு தருணத்துல நீங்க செய்ய வேண்டியது இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம். இஷ்ட தெய்வம்னா நீங்க வணங்கக்கூடிய காளி, துர்க்கை அல்லது உங்களுக்கு பிடிச்சமான தெய்வங்கள். அந்த தெய்வங்களுடைய வழிபாடுகளை சனிக்கிழமை மற்றும் அமாவாசை அன்னைக்கு செய்யுங்க. அந்த தெய்வ ஆலயங்களுக்கு தேவையான நீர் சம்பந்தப்பட்ட, அதை தண்ணி கூட வாங்கி கொடுக்கறது, நீர் தொட்டிகள் கட்டி கொடுக்கறது போன்ற விஷயங்களை தவறாம கலந்துங்க. அந்த தெய்வங்களுக்கு பால் அபிஷேகம் மற்றும் மஞ்சள் அபிஷேகம் போன்ற விஷயம் செய்யுங்க. இதெல்லாம் பெரிய ஒரு காரியமாக உங்களுக்கு அமையும். மற்றும் இளம் கன்னி பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச உடை வாங்கி கொடுக்கறது அமாவாசை அன்னைக்கு வாங்கி கொடுக்க ரொம்ப ரொம்ப சிறப்பு. கன்னி தெய்வ வழிபாடு தவறாம பண்ணிக்கங்க. சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.